பிக் பாஸோட லைவ்ல பயங்கரமா சாச்சன கதறி அழுதுகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு வயசு வித்தியாசம் அது பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, வயசு வித்தியாசத்தோட சர்க்கரை நோய பார்க்குறாய்ங்க. சோறு திங்க மாட்டேங்கிறாய்ங்க. அதுக்கு பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பிக் பாஸ்ல எப்படின்னா எல்லாருமே ஒரு ரூம்ல மீட்டிங் போடுறாங்க ஓகேங்களா? கேர்ல்ஸ் டீம்லாம் ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்துலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சாச்சனா ஒரு கருத்து சொல்றாங்க. எனக்கு ஒரு 21 வயசு தான் ஆகுது. எனக்கு 21 வயசு இருந்தாலும் நான் ஒரு நீங்கலாம் ஒரு 10, 15 இயர்ஸா இந்த இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு வயசு கூட, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே உங்களுக்கு எப்படி பேசணும், எப்படி பழகணும் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு இப்ப தான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் யாருக்கு மரியாதை குடுக்கலைன்னாலும், அத அதுக்கப்புறம் நான் திருத்திக்கிட்டு அதுபடியே நான் நடந்துக்கிறேன். நான் மரியாதை குடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கல. அது தெரியாம தப்பு பண்ணிறேன். அதுலருந்து மீண்டு வெளில மறுபடியும் அந்த அது இது பண்ண விடாம, அந்த இது பண்ணாம வேற அப்படியே மேலும் மேலும் அப்படியே மரியாதை குடுத்து அந்த மாரி தான் நான் போயிட்டு இருக்கேன்னு ஒழிச்சு, அது கீழ இறங்கி நான் போவே கிடையாது. நான் மரியாதை குடுக்கல அப்படின்னுலாம் நான் சொல்லவே முடியாது. நான் மரியாதை குடுக்குறேன். அத திருத்திக்கிட்டே வந்துகிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி நம்ம சாச்சனா சொல்லிட்டு இருக்கிறத லைவ்ல பார்க்க முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் ஜாக் கேட்கறாங்க. ஜாக் என்ன சொல்றாங்கன்னா, "சாச்சனா நான் ஒண்ணு சொல்லட்டா? நீ கோச்சுக்காத சாச்சனா. நீ ரொம்ப அடம் பிடிக்கிற. எதுக்கு எடுத்தாலும் நீ அடம் பிடிச்சுக்கிட்டு, எங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்குது. நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப அடம் பிடிச்சுன்னா, இப்ப ஒரு அம்மா, அப்பா இருக்காங்கன்னா, குழந்தை ரொம்ப அடம் பிடிச்சுச்சுன்னா, அந்த பொம்மைய வாங்கி தருவாங்க. அதே மாரி தான் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்ல." அப்படிங்கிற மாரி நம்ம ஜாக்லின் சொல்றாங்க. அண்ட் அது எத பத்தி சொல்றாங்கன்னா, நீ எந்த ஒரு டாஸ்க் எடுத்தாலுமே, எந்த ஒரு டாஸ்க் போனாலுமே நான் போறேன், நான் போறேன், நான் போறேன், நான் போறேன், நான் போறேன் டாஸ்க், நான் போறேன் டாஸ்க் அப்படிங்கிற மாரி குதிக்கிற, அடுத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே குடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாரி சாச்சனா மேல பயங்கரமான ஒரு புகார் ஜாக்லின் போடுறாங்க. நெக்ஸ்ட் வேற என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்தவங்க போ ச மத்தவங்க போம்போதெல்லாம், மத்தவங்க போயிட்டு அந்த மத்தவங்க நல்லா பண்ணாம, எதுவுமே சுவாரஸ்யமா பண்ணாம அப்படி வந்துட்டாலும், நீ அப்பதைக்கு என்ன பண்ற ஒரு என்கரேஜ் பண்ணல. அது "உடுக்கா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்." அந்த மாரிலாம் நீ சொல்லவே இல்ல. நீ என்ன பண்ற, நீ அடுத்தவங்கள்ட்ட என்ன சொல்ற, "இந்த ஒரு டாஸ்க் நான் அப்பயே நான் தான் போறேன்னேன். நான் போயிருந்தா நான் சூப்பரா பண்ணியிருப்பேன்ல. நான் போயிருந்தா நல்லா பண்ணியிருப்பேன்ல. நான் போறேன்." அப்படிங்கிற மாரி நான் போயிருப்பேன். இவங்க போனனால பாருங்க எப்படி பண்ணிவிட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிற மாரி அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள ரொம்ப கேவலமா பேசுற மாரி நீ மனசு உடையிற மாரி அடுத்தவங்களுக்கு மனசு உடையிற மாரி பேசுற. நீ அந்த டைம்ல நீயே போறேன்னு சொல்லிட்டு நீயே தோத்துட்டு வந்தாலும், அப்போதைக்கு நாங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டு தான் போறோம். சரி விடுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இத பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஏத்துக்கிட்டு தான் போறோம். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு நான் எங்க டாஸ்க்லாம் நெறைய டாஸ்க் விளையாண்டேன். நான்லாம் அதிகமா டாஸ்க்கே விளையாடல. நான் எங்க டாஸ்க்லாம் விளையாண்டேன். போன வாரம்லாம் நான் சுத்தமா விளையாடல அப்படிங்கிற மாரி சாச்சனா ஒரு பக்கெட் ஜாக்லின் மேல தாவுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி டாஸ்க் நெறைய கேர்ல்ஸ் டீம்ல விளையாண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாச்சனான்னு தான் சொல்லணும். இருக்கறதுலயே அதிகமா டாஸ்க் விளையாடுறது சாச்சனா தான். ஏன்னா அதிகமான டாஸ்க் விளையாண்டு சாச்சனா தான் முன்னிலையில இருக்காங்க சொல்லப்போனா. டாஸ்க்ன்னு அதிகமா எடுத்துக்கிட்டு விளையாண்டது யாருன்னா சாச்சனா தான். இவங்க எதுக்கு இப்படி விளையாடுறாங்க? சரி மேபி பின்னாடி டாஸ்க் நெறைய விளையாண்டா, ஆ ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா என்னங்கிறது தெரியல. மேபி அதுக்கு மேபி அந்த ஒரு காரணத்தினால கூட அப்படி பண்ணலாம். ஏன்னா சாச்சனா தான் இருக்கறதுலயே அதிகமா இந்த ஒரு டாஸ்க் விளையாண்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம நம்ம அன்சிதா வராங்க. அன்சிதா டார்கெட் பண்றாங்க. உன்ட்ட நான் எப்படி இந்த ஒரு சாப்பாட்டு விஷயத்த பத்தி எப்படி நான் பேசணும்னே தெரியல. நான் உன்ட்ட பேசுறதுக்கே எனக்கு சுத்தமா பயம். ரொம்ப பயமா இருக்கு. சாப்பாட்டு விஷயத்துல பேசும்போதே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, "நீ ரொம்ப ரொம்ப சர்க்கரை சாப்பிடுற. ரொம்ப சர்க்கரை அதிகமா எடுத்துக்கிற. அந்த சர்க்கரைனால நீ கம்மியா சாப்பிடு. சர்க்கரை இருக்கறதுலயே கெடுதலு. ரொம்ப ரொம்ப கெடுதலு. அது உன் உடம்ப ரொம்ப பாதிக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு சொல்றாங்க. உண்மையான ஒரு இன்சிடென்ட். எங்க அண்ணனுக்கு 18 வயசா இருக்கும்போது இதே மாரி தான் அவன் நெறைய சர்க்கரை, நெறைய எல்லாமே ஸ்வீட் ஐட்டமாவே நெறைய நெறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். எப்போதுமே ஸ்வீட் ஐட்டம் அந்த ஒரு சர்க்கரைங்கிறது நெறைய சாப்பிட்டுட்டே இருப்பான். அவனுக்கு அந்த 18 வயசுலயே சர்க்கரை நோய் வந்துருச்சு. அத நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் எவ்வளோ துடிச்சான், எவ்வளோ அந்த இதுக்கு கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு அதனால தான் நான் உன்ட்ட நெறைய வாட்டி நான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ இனிப்பு எடுத்துக்காத, சர்க்கரை அதிகமா எடுத்துக்காத, சர்க்கரை அதிகமா சாப்பிடாத அப்படிங்கிற மாரி ஸ்வீட்லாம் எதுவுமே எடுத்துக்காத அப்படிங்கிற மாரி நான் அதனால தான் உன்ட்ட சொல்றேனே ஒழிச்சு, நீ சர்க்கரை சாப்பிடு. அந்த ஒரு பொறாமையில நான் சொல்லல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுக்கு கதறி கதறி அழுவுறாங்க. என்னன்னா, நான் எந்த ஒரு டாஸ்க்குமே போல. என்ன சாப்பிடுறதிலேயே எப்ப பாரு குறியா இருக்கீங்க. நான் எந்த ஒரு டாஸ்க்லயும் இனிமே
போகாமலாம் எப்படி இருக்கேன்? நான் வந்துட்டு எல்லாத்துலயுமே வந்துட்டு கலந்துட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க சொல்ற டாஸ்க்ல மட்டும் தான் போறேன் அப்படிங்கிற மாரி வந்துட்டு, நம்ம சாச்சனா வந்துட்டு இங்கிட்டு ஒரு டார்கெட்ல எடுத்து விடுறாங்க. 2 பேத்துக்குமே சாச்சனா வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கதறி அழுதுகிட்டு, அவங்க வந்துட்டு மேபி வந்துட்டு அன்சிதா வந்துட்டு சொன்னது வந்துட்டு என்ன பொறுத்தவரைக்கும் உண்மதான். ஏன்னா வந்துட்டு அவங்க சொல்றது ஒரு நல்லது தான் சொல்றாங்க. சர்க்கரை வந்துட்டு மேபி வந்துட்டு யார் லைஃப்லயுமே அதிகமா எடுத்துக்கக்கூடாதுன்னு தான் சொல்லணும். அது எவ்வளோ ஒரு சிச்சுவேஷனா தான் அதிகமா எடுத்துக்கக்கூடாது. எதா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்டது தான். அதுக்கு வந்து அன்சிதா வந்து இன்னொரு பாயிண்ட் எடுக்குறாங்க. நான்லாம் வந்துட்டு வெளிலலாம் வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் தான். சாப்பிட மாட்டேன். மேபி இருந்தாலும் வந்துட்டு நான் உள்ள வந்துட்டு அதெல்லாம் சாப்பிடுறேன். நான் வெளிலலாம் சுத்தமாலாம் தொடக்கூட மாட்டேன். உள்ள வந்துட்டு அதெல்லாம் சாப்பிடுறேன். அத அத வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அது வந்துட்டு நம்மளுக்கு இங்க எனர்ஜி ஃபுட்டா தான் இருக்குது. நம்மளுக்கு எனர்ஜி குடுக்குறதுக்காண்டி தான் இந்த ஃபுட்டு. நம்ம அதெல்லாம் சாப்பிடணும். நம்ம வெளியில வந்துட்டு நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு, இங்க உள்ள வந்துட்டு அதெல்லாம் சாப்பிடாமயே இருக்கக்கூடாது. சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம நீ முட்டை, இந்த மாரி வந்துட்டு நீ வச்ச முட்டை அந்த மாரி தான் நீ சாப்பிடுற. முட்டை வந்துட்டு எது குடுத்தாலும் நீ எப்படி பண்ணாலும் நீ சாப்பிடு. ஏன்னா, அது ஒரு முட்டை தான். அந்த ஒரு இது மாரி தான் வருது. நீ வந்துட்டு எப்படி குடுத்தாலும் சாப்பிட்டு நீ பழகிக்க அப்படிங்கிற மாரி வந்து அன்சிதா ஒரு பக்கத்து அட்வைஸ் பண்றாங்க. ஜாக்லின் ஒரு சைடு வந்துட்டு வன்மத்த கொட்டுறாங்க அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவா தெரிஞ்சு போச்சு. அண்ட் இதான் வந்துட்டு சாச்சனாக்கு வந்த பெரிய கொடுமைகள். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். பெரிய வெடிகுண்டு வெடிக்குமா என்னங்கிறது. அண்ட் இந்த மாரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாட்டா பாய்.